அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதுன்னு ஒரு பாக்ஸ் போடுற போதே பத்திரிகாரன் என்ன பண்ணுறான், இன்னொரு பக்கம் 39 இடத்திலும் சீமான் கட்சி டெபாசிட் இழந்தது என்று இன்னொரு பக்கம் போடுறான். இல்லை, இன்றைய காலச்சூழலை பார்க்கிற பொழுது இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியை தவிர வேறு யாருமே நிற்கக்கூடாது. அதனால் பயனே கிடையாது. இப்போ நீங்கள் போய் நின்று போராடி அந்த 30 அமைச்சர்களுக்கும் மீறி அவர்களும் பணம் இருக்குது, அது கொண்டு வந்து கொட்டும்போது அதை தாண்டி நீங்களும் போய் கொட்ட போய் இப்போ தான் பாவம் நிறைய கொட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க எடப்பாடி கூட்டம். அதனால் இது கஷ்டம். மதச்சார்பின்மையை வலியுறுத்தும் கூட்டணி ஒரு பக்கம், மதவாதத்தை மையமாக வைத்திருக்கிற கூட்டணி மறுபக்கம்னு பேசலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நாட்டம் இருக்கு. அரூர் தொகுதி எது? தனி தொகுதி, ரிசர்வ் தொகுதி. அதனால தான் திருமாவளவன் தெளிவாக சொல்கிறாரு, இந்த சௌமியா தோற்றதற்கு திமுக வெற்றி பெற்றதற்கு நாங்கள் தான் காரணம். நான் விளக்கம் சொல்லுகிற பொழுதே இந்த விளக்கம் நியாயமாக இருக்கிறதே, இது மக்களிடம் சென்று சேர்ந்தால் இந்த விளக்கம் சரி என்று அவர்கள் புரிந்து கொள்வார்களே என்பதற்காக இடைமறித்து வேறு திசைகளில் நம்முடைய கவனத்தை சிதைத்து கேள்விகளின் மூலமாக அது ஒரு விதமான வன்முறை. ஆறுவது சினம், உன் சினம் ஆறணும். ஏன்னா சினம் என்பது சுயநலத்தில் உருவாகுது. உன் சுயநலம் பாதிக்கப்படும் போது எழுவது தான் சினம். ரௌத்திரம் என்பது பொதுநலன் பாதிக்கப்படுகிற பொழுது பொறுக்க முடியாமல் எழுவது, அதுதான் ரௌத்திரம். இவ்வளவு மேலான நோக்கத்தோடு தான் ரௌத்திரம் இதை நடத்தணும். நீங்கள் ஒரு கொடியேற்றி தூக்கி வச்ச கட்சி நாம் தமிழர். இப்போ அவங்க ஒரு மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க. அவங்க நாங்கள் வாக்குக்கு பணம் கொடுக்கறதில்லைன்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி அவங்களும் ஒரு 32 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. அவங்க ஒரு தனித்தே பயணம் செய்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பலமா பலகீனமா? இல்லை, அது இந்த காலத்தில் யாருமே செய்யாத ஒரு சாதனையை சீமான் செய்திருக்கிறார் என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் விஜயகாந்த் இப்படித்தான் தொடங்கினார். அவர் முதலில் ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு ஊராட்சி தேர்தல், மூன்றையுமே அவர் தனியாகத்தான் நின்றார். மக்களோடு தான் எனக்கு கூட்டணி என்று அவர் வெளிப்படையாக சொன்னார். அதனால் அவர்கள் 10 விழுக்காடை கடந்தும் ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்றார். பிறகு அதிமுக விரித்த வலையில் அவருக்கு எப்பொழுதுமே கட்சிக்குள்ள ஒரு 10 விழுக்காடு வாக்குகள் நாம் ஒரு சக்தியாக மாறிவிட்டோம் என்றால், நாம் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறோமோ அந்த கூட்டணி வெற்றி பெறுகிற பொழுது நாம் எல்லாம் சட்டமன்றத்திற்கு செல்லலாம், நாம் நாடாளுமன்றம் செல்லலாம், முடிந்தால் நாம் அமைச்சராகலாம் என்ற கனவு தானாகவே வரும். அதனால தான் பெரியார் என்ன செய்தார்? தேர்தல் அரசியலே வேண்டான்னு சொன்னார். காரணம், நீங்கள் தேர்தல் அரசியல் என்று வருகிற பொழுதே உங்கள் லட்சியத்தில் நீங்கள் நின்றில்லாவிடனும் ஒரு நாள் நீங்கள் சமரசம் கொண்டாக வேண்டும். யூ ஹாவ் டு காம்ப்ரமைஸ் வித் யுவர் ஐடியாலஜி. புரியுதுங்களா? அந்த பாதிப்பு வரக்கூடாது என்பதுக்காக தான் பெரியார் என்ன பண்ணார்? என் கூட இருக்கிறவங்க 3000 பேர் இருந்தாலும் பரவாயில்லை, அண்ணாவோட 30 லட்சம் பேர் போனாலும் பரவாயில்லை, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன் என்று போகும்போது அவரோடு இருப்பவனுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. பெரியாரின் பின்னால் செல்லுகிற நாம் ஒரு நாளும் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஆக முடியாது, எந்த பதவியும் கிடைக்காது, பணம் சேர்க்கவும் முடியாது. ஆனால் அவனிடம் பெரியார் கொண்டு போய் சேர்த்திருப்பது என்ன? கொள்கை, லட்சியம், அதில் இருக்கிற உறுதிப்பாடு, அதற்கான அர்ப்பணிப்பு. அதுதான் அந்த கட்சி. இன்றைக்கு நீங்கள் சீமான் அவர்கள் தொடர்ந்து வந்தார். இப்பொழுது ஏன் விஜயகாந்த் அங்கே ஒரு கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால், விஜயகாந்த் கட்சிக்குள்ளேயே அந்த நிர்பந்தம் ஏற்படும். நாம் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறோம், ஆனாலும் வெற்றியை நோக்கி போகலை இன்னும் முழுமையாக, ஆட்சியை பிடித்தாக வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு கட்சியோட கூட்டணி வைப்போம், அதற்கு பிறகு வலிமையை மேலும் பெருக்குவோம், பிறகு நாம் ஆட்சிக்கு வருவோம் என்பது தான் ஒவ்வொரு கட்சிக்கான சூத்திரம். அதைத்தான் விஜயகாந்த் செய்து பார்த்தார். அது எதிர்வினை ஆற்றியதன் விளைவாக மெல்ல சரிந்தார். மீண்டிருப்பார் அவர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் உடல்நலன் இல்லாமல் போய்விட்டது. இல்லை என்றால் அவர் உண்மையிலேயே அன்பு சார்ந்த மனிதன்.
ஏழை எளிய மக்களுக்கு எல்லா வகையிலும் உதவ வேண்டும் என்று நினைத்த எம்ஜிஆர் எப்படியோ அதுபோல் ஏறக்குறைய அந்த பண்பு நலன்கள் கொண்டவராக உட்காந்து நிறைய பேசியிருக்கீங்க. ஆமாம். அதனால் விஜயகாந்தை நான் அறிவேன். அவர் உடல் நலம் இல்லாமல் போனது தான் அந்த இயக்கம் பலவீனப்பட்டது. இப்பொழுது சீமானை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் தொடர்ந்து சமரசத்துக்கு இடமே இல்லாமல் தான் இந்த கட்சி இதுவரை வந்திருக்கிறது. ஆயிட்டா இப்போ 8 விழுக்காடு வாக்குகளை வாங்கி அவர்கள் ரெகக்னைஸ்டு பார்ட்டி என்பது தான் முக்கியம். நம்மெல்லாம் ரிஜிஸ்டர்டு பார்ட்டி, பதிவு செய்யப்பட்ட கட்சி. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற நிலையை அடைவது தான் முதல் கட்டம். அந்த இடத்தை அவர் இப்பொழுது அடைந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு சோர்வும் சலிப்பும் வந்திருக்கிறது. நாம் எவ்வளவு காலம் நம்முடைய சொந்த பணத்தை செலவழித்து களத்திலே போய் நின்று நாம் நிறைய வாக்குகளை பெறுகிறோம். ஆனால் பிறகு முடிவு என்ன ஆகிறது? 39 தொகுதியிலும் நாம் டெபாசிட்டை இழந்தோம். அதாவது எப்பொழுதுமே இது ஜனநாயகத்தில் எண்ணிக்கை தான் முக்கியம். நீங்கள் எத்தனை பேர் ஜெயிச்சிங்க அதான் முக்கியம். 10 ஓட்டு வித்தியாசத்துக்கு நீங்கள் 10 பேர் ஜெயிச்சிருப்பான், அதுதான் முக்கியமாக பேசப்படும். அதனால் நாம் இவ்வளவு முயன்றோம், கஷ்டப்பட்டோம், பணத்தை செலவழித்தோம். ஆனால் சட்டம் 39 இடத்திலையும் சீமான் கட்சி டெபாசிட் இழந்தது. அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதுன்னு ஒரு பாக்ஸ் போடுற போதே பத்திரிகாரன் என்ன பண்ணுறான், இன்னொரு பக்கம் 39 இடத்திலும் சீமான் கட்சி டெபாசிட் இழந்தது என்று இன்னொரு பக்கம் போடுறான். இல்லை, ரெண்டுமே உண்மைதானே. அப்போ என்ன செய்வது என்று இருக்கிற அந்த நிர்பந்தம் சீமானையும் யோசிக்க வைத்திருக்கிறது. அதனால தான் விஜயின் வருகையை அவர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். விஜய் வந்தால் விஜயோடு கூட்டணி என்று இவர் புறப்படுகிற பொழுது காலம்தான் சீமானுடைய கட்சியினுடைய எதிர்கால வளர்ச்சியா அல்லது வீழ்ச்சியா, இந்த கூட்டணியின் மூலம் அவர் அடையக்கூடியது நன்மையா அல்லது நன்மைக்கு புறம்பானதா என்பதை காலம் சொல்லும். அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும். எப்பயுமே இடைத்தேர்தல் குறித்து உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து உண்டு. இப்போ விக்கிரவாண்டியில் நடைபெறுகிற இடைத்தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் உங்களுடைய கருத்து? இன்றைய காலச்சூழலை பார்க்கிற பொழுது இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியை தவிர அவர் யாருமே நிற்கக்கூடாது. அதனால் பயனே கிடையாது. நேரம் வரையும் பணம். ஏனென்றால் முழுமையாக ஒரு சட்டமன்ற தொகுதி, ஒரு 3 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் 30 அமைச்சர்களும் போய் உட்காந்துருவாங்க. 3 தெருவுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்றுப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லையற்ற அதிகாரம் ஆட்சியின் மூலம் கிடைக்கிறது. சேமித்து குவித்து வைத்திருக்கிற கோடியான பணபலம் அவர்கள் கையில் இருக்கிறது. இந்த ரெண்டையும் மீறி ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் இடைத்தேர்தலில் அது ஏற்கனவே இதைத்தான் எம்ஜிஆர் சொன்னார். அப்பொழுது எல்லாரும் எண்ணி நகையாடினார்கள். எம்ஜிஆர் சொன்னார், திருப்பத்தூரில் இடைத்தேர்தல் வந்த பொழுதே அதில் அப்பொழுது ஜனதா கட்சியும் வேட்பாளர்களை போட்டு கடுமையாக, நான் பழக்கருப்பையா போன்றவர்களெல்லாம் கடுமையாக களப்பணி ஆற்றி இருக்கிறோம். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் சொன்னார், அவருக்கு எப்படியாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது, இந்திரா காந்தியை கருணாநிதியிடமிருந்து பிரித்து தன் பக்கம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் முடிவெடுக்கிறார். ஏனென்றால் அவர் 1977 ஜனதா கட்சி ஆட்சி வந்த உடனே இந்திரா காந்தியை கைகழுவி விட்டு மொரார்ஜியின் பக்கத்தில் நின்று விட்டார். தஞ்சாவூரில் இடைத்தேர்தலில் இந்திரா காந்தியை நிற்க வேண்டும் என்று சொன்னதும் அவர் தான், எம்ஜிஆர் தான். ஆனால் மொரார்ஜி அவரை கூப்பிட்டு சொன்னார், நீ எனக்கு ஒன்று தெளிவாக சொல்லு, ஆர் யூ மை ஃப்ரெண்ட் ஆர் ஃபோன்னாரு. ஒரே கேள்வி தான் கேட்டார், நீ என் நண்பனா இல்லை எதிரியா, அதை சொல்லுனார். அடுத்த நிமிஷமே அவர் தஞ்சாவூர் தேர்தலில் இந்திரா காந்திக்கு கொடுக்குற ஆதரவை வாபஸ் வாங்கி கொண்டார். அப்போ இதெல்லாம் இந்திரா காந்திக்கு எரிச்சலை தந்தது. அவர் கருணாநிதியின் பக்கத்தில் நின்றார். இப்பொழுது கருணாநிதியிடமிருந்து இந்திரா காந்தியை பிரிக்க வேண்டும், அதற்காக வலிந்து அவர் இந்த திருப்பத்தூர் தேர்தலில் காங்கிரஸ் இவர் ஆதரவை கேட்கவே இல்லை. திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி, திமுக காங்கிரஸை ஆதரிக்கிறது இந்த வேட்பாளரை. இவரே சொல்கிறார், போய் பிரச்சாரம் வேறு பண்ணார், நாங்கள் காங்கிரஸை ஆதரிக்கிறோம். புரிகிறது அவங்களுக்கு? ஒரு ஆளுகிற முதலமைச்சர், ஆளுங்கட்சி, அவர் போய் தன் வேட்பாளரை நிறுத்தாமல் நீங்கள் அந்த கட்சி ஆதரித்தார். அதற்காக அவர் என்ன பண்ணார்? இப்படி ஒரு சங்கடம் வருவதற்கு முன்பே எந்த கட்சியின் சார்பில் ஒருவர் வெற்றி பெறுகிறாரோ அவர் இடையில் மரணமடைந்தால் அந்த தொகுதி அந்த கட்சியிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும். இதனால் நடக்கக்கூடிய வீண் செலவுகள் எல்லாமே தவிர்க்கப்படுனார். அது என்னை பொறுத்தவரை ரொம்ப
அற்புதமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இந்த கட்சி, அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அதிமுகவில் ஒருவர் நின்றார், வெற்றி பெற்றார், அவர் மரணம் அடைந்தார்னா அவர்கிட்ட கொடுத்துருங்க. திமுக வெற்றி பெற்றது புகழேந்தி, நீண்ட காலமாக அந்த கட்சியில் இருந்தவர், இளமை காலம் தொட்டு புகழேந்தி எனக்கு தெரியும். அந்த புகழேந்தி இறந்துட்டார். சரி, இப்போ அது திமுக சீட்டு தானே விக்கிரவாண்டி, இங்கே வெற்றி பெறட்டும். இப்போ நீங்கள் போய் நின்று போராடி அந்த 30 அமைச்சர்களுக்கும் மீறி அவர்களும் பணம் இருக்குது, அது கொண்டு வந்து கொட்டும்போது அதை தாண்டி நீங்களும் போய் கொட்ட போய் இப்போ தான் பாவம் நிறைய கொட்டிட்டு உட்காந்துருக்குறீங்க எடப்பாடி கூட்டம். அதனால் இது கஷ்டம். இதில் வந்து என்ன பண்ணுவார், சீமான் போய் நிற்பார். அவர் வந்து பிரச்சனை இல்லை, ஏனென்றால் அவர் பணத்தை கொண்டு போய் கொட்ட போகிறதும் கிடையாது, போய் அவர் பேசுவார். புரியுதா? அதனால் அவர் நிற்கலாம். எப்படி இப்போ 4 முனை போட்டின்னு சொல்கிறான், அது வந்து வன்னியர்கள் அதிகமாக இருப்பதனால் பாஜக கூட்டணியில் அந்த பெரும் என்கிறார். என்னென்ன அரசியலை பாருங்கள், ரொம்ப மேலே பார்க்குறதுக்கு தான் இது மதச்சார்பின்மையை வலியுறுத்தும் கூட்டணி ஒரு பக்கம், மதவாதத்தை மையமாக வைத்திருக்கிற கூட்டணி மறுபக்கம்னு பேசலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா அவ்வளவு நாற்றம் இருக்கு. இப்போ இந்த மதச்சார்பின்மை கூட்டணியிலையும் வெற்றியை உருவாக்கி கொடுப்பது சாதி தான். இந்த மதவாத கூட்டணி நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் உட்கார்ந்துருந்தவங்க பல பேர் ஜாதிக்காரன் தான். இப்போ நீங்கள் சௌமியா வெற்றி தோற்றுறாங்க. சௌமியா வந்து தருமபுரியில் போய் ஏன் நிற்கிறாங்க? அவங்களுடைய சமுதாயம், அதுதான் அவங்களுடைய பேஸ்டன், அவங்களுடைய வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற அந்த இடம் என்று தேர்ந்து அது முழு சக்தியும் அவர்கள் அங்கே பயன்படுத்தி சௌமியாவை எப்படியாவது வெற்றி பெற செய்து மத்தியில் அமைச்சராக்க வேண்டும் என்று நம்முடைய டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் விரும்பி அவரை கொண்டு போய் நிறுத்தினாங்க. அந்த அம்மாவும் கடுமையாக களப்பணியாற்றினாங்க. உண்மையில் அது போன்ற பெண்மணியெல்லாம் அரசியலுக்கு வரணுன்ற நான் வரணும். ஆனால் எந்த இடத்துல அந்த அம்மா தோற்கிறாங்க? 23,000 வாக்கு வித்தியாசத்தை தோற்றுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எங்கே போச்சு? அரூர் தொகுதியில் தான் போச்சு. அரூர் தொகுதி எது? தனி தொகுதி, ரிசர்வ் தொகுதி. அதனால தான் திருமாவளவன் தெளிவாக சொல்கிறாரு, இந்த சௌமியா தோற்றதற்கு திமுக வெற்றி பெற்றதற்கு நாங்கள் தான் காரணம்ன்றார். இப்போ நீங்கள் தான் காரணம் என்கிற பொழுது அங்கே வந்து உங்கள் கொள்கை காரணம் இல்லை. மதச்சார்பின்மை என்கிற கொள்கை மதவாதத்தை முறியடித்தது என்று சொல்ல முடியல. எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்கே கூடுதலாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாக திமுக வேட்பாளருக்கு வாக்களித்ததினால்தான் சௌமியா தோற்கடிக்கப்பட்டார் என்றால் திருமாவளவன் சொல்வது யதார்த்தம். அப்படி என்றால் இந்த தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரு பக்கம் மதவாதம் என்று நீங்கள் பிஜேபியின் மீது குறை கூறினால் அதைவிட மோசமானது இன்னொரு பக்கம் இருக்கிற சாதியவாதம். எனவே நான் என்ன சொல்கிறேன், மதவாதத்துக்கு நான் எதிரி, சாதியவாதத்துக்கு எதிரி. அதனால் தமிழறிவு மணியனை போய் நீங்கள் ஒரு பல லட்சக்கணக்கான வாக்காளருடைய ஆதரவை பெற்று காமராஜர் மக்கள் கட்சி 2026 போய் ஆட்சி நாற்காலில் உட்காரும் என்று நானும் நினைக்கல, என் கூட இருப்பவர்களும் நினைக்கல. மக்கள் அப்படி நினைக்கவும் விடமாட்டார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் தொடர்ந்து தவறிழைத்து கொண்டிருக்கிற வாக்காளர்களை நெறிப்படுத்துகிற அந்த ஒரு வேலையை யாராவது ஒருவர் செய்ய வேண்டும். அதைத்தான் காமராஜர் மக்கள் கட்சி செய்கிறது. அதைத்தான் 76 வயதிலும் சோர்வின்றி தமிழறிவு மணியன் செய்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் கேள்விப்பட்டேங்க, தமிழருவி தர்பார்னு ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா? அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதனுடைய நோக்கம் என்ன? விஜயராகவன், தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஊடகங்களை நீங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இந்த சேட்டலைட் ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள். இரண்டாவது சோஷியல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளத்தில் செயற்பாட்டாளர்கள். இவர்கள் ஒரு பக்கம், அவர்கள் ஒரு பக்கம். இந்த சமூக வலைத்தளத்தின் மூலமாக செயற்பாட்டாளராக இருக்கிறார்களே, இவர்கள் மட்டும் இல்லாமல் போனால் எந்த ஆட்சியின் தவறும் பொதுமக்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு திமுக கழகம் ஏறக்குறைய எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களையும் தன்வயப்படுத்தி கொண்டது. தன்வயப்படுத்தி கொண்ட நிலையில் அவர்கள் ஒரு சார்புத்தன்மையோடு தான் உங்களிடம் நேர்காணலை நடத்துவார்கள். இதை நான் நிரம்ப அனுபவித்திருக்கிறேன். நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கணும். நீங்கள் எதற்காக என்னை அழைக்கிறீர்கள்?
என் கருத்தை அறிந்து மக்களுக்கு சொல்வதற்கு அதுதான் உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிறீர்கள், அதற்கு நான் விளக்கம் தருகிறேன். நான் விளக்கம் சொல்லுகிற பொழுதே இந்த விளக்கம் நியாயமாக இருக்கிறதே, இது மக்களிடம் சென்று சேர்ந்தால் இந்த விளக்கம் சரி என்று அவர்கள் புரிந்து கொள்வார்களே என்பதற்காக உடனுக்குடனே இடைமறித்து வேறு திசைகளில் நம்முடைய கவனத்தை சிதைத்து கேள்விகளின் மூலமாக அது ஒரு விதமான வன்முறை. ஒரு மனிதனை வரவழைத்து ஊடகங்கள் கேள்வி கேட்பவர் மூலமாக செய்கின்ற மிக மோசமான வன்முறை அது. இதை நான் பலகாலம் அனுபவித்திருக்கிறேன். இப்பொழுது சமூக ஊடகங்கள் பெரிதாக என்னிடம் வருகின்றன. அவற்றின் மூலமாகத்தான் என் கருத்து பரவலாக மக்களும் சென்று சேருகிறது. அந்த சமூக ஊடகங்களில் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த டிஆர்பி ரேட்டிங், அதுக்காக அவர்கள் போடுகிற தலைப்பே ரொம்ப மோசமாக இருக்கிறது. அதில் நான் ஒரு பெயர் சொல்ல விரும்பலை. நான் ஒரு குறிப்பிட்ட சமூக ஊடகம் சார்பாக என்னுடைய பேச்சை எடுத்து போடுவார்கள். அவர்கள் போடுகிற தலைப்புக்கும் அந்த பேச்சுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அவ்வளவு கீழிறங்கி அவ்வளவு கேவலமாக தரம் தாழ்ந்து நான் ஏதோ பேசியிருப்பதை போல் வெளியே அந்த தலைப்பு இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒன்றுமே இருக்காது. இதையெல்லாம் யோசிக்கிற பொழுது நம்முடைய கருத்தை நாம் தெளிவாக சொல்ல வேண்டும். அது யார் மூலமும் திசை மாற்றம் அடையக்கூடாது. அதே நேரத்தில் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய குரலாகவும் அது வெளிப்பட வேண்டும். நாட்டு அரசியலை நாம் நல்லரசியலாக மாற்றுவது, மயக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு முடிந்த வரையில் விழிப்புணர்வை ஊட்டுவது, அதிலும் என்னென்ன ஆட்சியில் தவறுகள் நடக்கின்றனவோ அந்த தவறுகளை எந்த சார்புத்தன்மையும் இல்லாமல் தெளிவாக வெளிப்படுத்துவது. அதற்கு நம் இயக்கத்திற்கென்று வலிமையாக குரல் கொடுக்கிற ஒரு ஊடகம் இருந்தால் நல்லது என்று நீண்ட காலமாக நான் யோசித்தேன். அதனுடைய விளைவு தான் இப்பொழுது தமிழருவி தர்பார். இந்த தமிழருவி தர்பாரை பொறுத்தவரை பிரச்சனையே இல்லை. ஒரு கேள்வியை கேட்பார், அந்த கேள்விக்கு முழுமையான தகவல்களை நான் தந்த பிறகுதான் அடுத்த கேள்விக்கு செல்வார். அவர் என்னை திசை மாற்றவும் முடியாது. அவருக்கென்று தனிப்பட்ட அந்தரங்க நோக்கமும் இருக்காது. நான் எதை மக்களுக்கு சொல்ல நினைக்கிறேனோ அது அப்படியே சென்று சேரும். என் தரம் எந்த வகையிலும் தாழ்ந்து போகாமல் தலைப்புகளும் போடப்படும். அதனால் இந்த டிஆர்பி ரேட்டிங், அந்த ரேட் ரேஸ்ன்னு சொல்லுவான், அதிலெல்லாம் நாங்கள் ஈடுபட விரும்பலை. ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த தமிழருவி தர்பாரை தொடங்குகிறோம். இதிலேயே நம்ம தமிழின் மீது எல்லையற்ற பற்று கொண்ட என்னுடைய நண்பர்களை சில பேர், ஐயா தர்பார் என்பது எதற்காக, அது தவிர்த்தல்லாமல் இப்போ பாருங்கள், தமிழருவி ஆய்வுக்களம், தமிழருவி அரசியல் அரங்கம், தமிழருவி பாசறை, இப்படியெல்லாம் வைக்கலாம். நான் என்ன தமிழறியாதவனா, இல்லை தமிழின் மீது பற்று இல்லாதவனா? அது அல்ல. இப்போ நோக்கமே எளிய மக்களிடம் போய் சேருவது தான். நீங்கள் திரும்ப நாம் ரௌத்திரம் என்று நான் இதழ் நடத்தினீங்க. ரௌத்திரம் என்றால் என்ன பொருள் என்றே பல பேருக்கு தெரியாது. என்னிடமே கேட்டிருக்காங்க, ஐயா என்னையா ரௌத்திரம்னு ஏதோ ஒரு சொல்கிறீங்க. இதை பாருங்க, ஏன் அதில் மிகப்பெரிய லட்சியம் இருக்குது. 60 சினம் என்றால் அவ்வை, ரௌத்திரம் பழகு என்றான் பாரதி. 60 சினம், உன் சினம் ஆறணும். ஏன்னா சினம் என்பது சுயநலத்தில் உருவாவது. உன் சுயநலம் பாதிக்கப்படும் போது எழுவது தான் சினம். ரௌத்திரம் என்பது பொதுநலன் பாதிக்கப்படுகிற பொழுது பொறுக்க முடியாமல் எழுவது, அதுதான் ரௌத்திரம். இவ்வளவு மேலான நோக்கத்தோடு தான் ரௌத்திரம் இதழ் நடத்தணும். இன்றைக்கும் சொல்கிறேன், அது போன்ற ஒரு இதழை நடத்துவது சாதாரண விஷயம் இல்லை. 3.5 லட்சம் ரூபாய் நட்டத்தோடு தான் அது முடிந்தது. ஆனால் இப்பொழுது வெகு மக்களிடம் போய் சேரணும். நான் பாரதியால் உருவாக்கப்பட்டவன், விவேகானந்தரால் சமைக்கப்பட்டவன். என் சிந்தனை முழுவதும் 2 பேரிடமிருந்து தான் வரும். அரசியல் ரீதியாக காந்தியும் காமராஜரும், மற்றபடி ஆன்மீகம் இலக்கியம் என்றெல்லாம் பார்க்கிற பொழுது நான் பாரதியின் வழியிலும் விவேகானந்த வழியில் தான் வந்தவன். பாரதி ஜெகத் சித்திரம்னே எழுதுகிறான். அவன் எழுதுகிற நாளுக்கு ஜெகத் சித்திரம் தலைப்பு வைக்கிறான். ஜெயபேரிகை கொட்டடா என்று தான் பாடுறான். அன்னைக்கு அதை பாடாதவனே கிடையாது. சுதந்திர போராட்ட கால சூழலில் நிறைய வடமொழி சொற்களை பாரதி கையாண்டிருக்கான். சரி, பாரதி தான் கையாண்டான்னா பாரதிதாசனே நீங்கள் முதற் கவிதை தொகுப்பை எடுத்து பேச்சு பாருங்கள், ஏராளமான வடமொழி சொற்கள் இருக்கும். சித்திரநிகர் புத்திரர்கள்னு எழுதுவார். அதாவது ஓவியத்திற்கு இணையான
அழகு வாய்ந்த பிள்ளைகள்னு சித்திர நிகர் புத்திரர்கள்னு எழுதுறாரு. அதுதான் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுனது. இது பாரதியும் அதை வடமொழி சொற்களை கலந்திருக்கான். ஏன் இவ்வளவு தூரம்? தமிழ் 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 என்று ஓங்கி குரல் கொடுத்த அண்ணா எழுதிய எல்லா கட்டுரையிலும் படிங்க. நான் பெரும்பாலும் எல்லா அண்ணாவினுடைய கடிதங்கள், கலைஞருடைய கடிதங்கள் அத்தனை தொகுப்புகளையும் நான் என் வீட்டில் வச்சுருக்கேன். அதையெல்லாம் படிங்க. ரொம்ப சாதாரணமாக சரச சல்லாபங்கள், மோகனாங்கிகள், இப்படி அவர் எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய எழுத்துங்களில் முழுக்க வடமொழி சொற்கள் பெரும்பாலும் இருக்கும். கலைஞருடைய வசனங்களே நீங்கள் மனோகராவும் மற்ற எல்லாத்தையும் பாருங்களேன், அதெல்லாம் இருக்கும். அதை நான் தவறு என்று சொல்லலை. மக்களிடம் வெகு எளிதாக சேர்ந்து இரண்டரை கலந்து விட்டதை வலிந்து நாம் அதை பிரிப்பது என்பது வேண்டாம். நாம் அறிவுஜீவிகளுக்காக இது நடத்தலை, சாதாரண மக்களுக்கு நடத்துகிறோம். ஏற்கனவே துக்ளக் தர்பார் அது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. இதில் வேறு நையாண்டி தர்பார் அப்படின்னு சேர்ந்து எனக்கு ஒரு நண்பர், ஐயா நையாண்டி தர்பார்லாம் வந்திருக்கு, அப்போ நீங்கள் தமிழறிவு தர்பார்னா இது ஒரு நையாண்டியாக போயிடுமே. நடத்துபவன் யார் என்பதை வைத்துத்தான் அதனுடைய தரமும் திறமும் புலப்படும். தமிழறிவு தர்பார் இது தமிழறிவியினுடைய வாக்கு மூலங்களை வழங்குகிற தர்பார். இந்த தர்பாரில் அறம் கொலுவீற்றிருக்கும், நேர்மை ஆட்சி நடத்தும், நியாயங்கள் மட்டுமே பேசப்படும், தவறுகள் விசாரிக்கப்படும். மிக்க நன்றிங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மீண்டும் நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. ஆரோக்கியமான வினாக்களை எழுப்பி நல்ல தகவல்களை பெற்றுக்கொண்ட விஜயராகவன், நீங்கள் நன்றாக வர வேண்டும். அன்பும் ஆசியும். வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழகம். நன்றி, வணக்கம்.